சிதைக்கப்பட்ட பாலியும் அவனை சமாளிக்கவே முடியல. வெளியில் அவ்வளோ வன்மம். இந்த மாதிரியா பவாச்சலத்திரை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருக்கிற பவாச்சலத்திரை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 7ல் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்கிட்டு பாதியிலேயே வெளியேறி இருந்தார். இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சி குறித்தும் தன்னுடைய அனுபவம் குறித்தும் பவாச்சலத்திரை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு. ஸோ அதில் பவாச்சலத்திரை பேசும்போது, எனக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியாலையும் அங்கே இருந்த போட்டியாளர்களாலையும் எந்த ஒரு விதமான இடையூறுமே ஏற்படலை. அவங்க என்ன ரொம்பவே மரியாதையாக தான் நடத்தினாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் உள்ளே இருந்திருந்தா என்னோட மரியாதை இன்னும் குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் எனக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா தோணுச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது நான் பெரிய ரைட்டர் அப்படிங்கிற விதத்தில் எல்லாமே நான் இருக்கவே இல்லை. நானும் அந்த வீட்டில் இருந்த 18 போட்டியாளர்களில் ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரியாக தான் நினச்சிருந்தேன். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. காரணம், வெளியே அந்த நிகழ்ச்சியை பற்றியும் என்னை பற்றியும் அவ்வளோ சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. அதிலையும் இந்த நிகழ்ச்சியில் தோல்வி அடைந்தவர்களுடைய வன்மம் ரொம்பவே அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இலக்கியத்துறையில் இந்த மாதிரி ஆட்களை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். வாழ்க்கை முழுவதுமே நான் பாசிட்டிவான மனிதர்களை பார்த்து வளர்ந்தவன். ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றது தான் எனக்கு நெகட்டிவான மனிதர்களை அடையாளம் காட்டுச்சு. அதனாலேயே எனக்கு மாரடைப்பு வர்ற வரைக்கும் போச்சா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. அதே போல் ஒரு நாள் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது சின்ன பிக் பாஸ் வீட்டிலேருந்து பெரிய பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன். அங்கே ஒருத்தர் என்ன சோம்பேறி அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டாரு. அது என்ன ரொம்பவே வருத்தப்பட வச்சிருச்சு. அதனால தான் நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்தேன். நான் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதை கேட்டு பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் கமலுமே என்ன இருக்க சொல்லி எவ்வளவோ சொன்னார். ஆனால் என்னோட முடிவில் நான் உறுதியாக இருந்தேன். நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியாவே அங்கே போனால் நிறைய பேசலாம், நிறைய உரையாடல்கள் நிகழும், கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்மளுடைய பேச்சு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியா தான் நினச்சிருந்தேன். ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் போட்டிகளில் அதிகமாக கலந்துக்க மாட்டேன். போட்டிகள் அப்படின்னாலே விலகி தான் இருப்பேன். எனக்கு போட்டிகள் அப்படின்ன உடனேயே ஒரு அசௌகரியம் வந்துடும். அப்படி இருந்த எனக்கு பிக் பாஸ் வீடு ஒரு போட்டிக்களமாக தான் இருந்துச்சு. அதே போல் பிக் பாஸ் உள்ளே இருந்த பிரதீப்போட பாலிய காலமானது பயங்கரமாக சிதைக்கப்பட்டிருந்தது. அவனை எங்களால் சமாளிக்கவே முடியல. அவன் அந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிடமும் கேம் இந்த மாதிரியாக தான் விளையாடிக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பவாச்சலத்திரை வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ பவாச்சலத்திரையினுடைய இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.